இருக்குது. அங்க இருக்கிற அந்த பெண்கள் கல்யாணம் ஆகிறதுக்கான தகுதியான பெண்கள் ஆண் இல்லாம போயிடுறாரு. பரிச்சயத்திலே ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள், இது புரிய முடியாம ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா என்ன பண்றாங்க, பட் என்ன பண்றாங்கன்னா ஆணை போய் சாதிக்க முடியாம பொண்டாட்டி சித்தத்தை ஆணையும் சாதிச்சிருது. கூட நீ உடன்கட்டை ஏறா, பெண்ணு தானே உடன்கட்டை ஏற சொல்றீங்க. ஆணை ஏன் உடனே ஆணாதிக்க சமூகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவங்கள் பவர்ஃபுல்லா ஒரு சமூகத்தில் இயங்குறதுனால அந்த ஆணை சாதிக்க முடியாது, உடன்கட்டை ஏற வைக்க முடியாது. ரைட்டா? ரெண்டாவது, ஆணை நீங்க அந்த மாதிரி ஒரு டயட்டா கொடுத்தீங்கன்னா அது திமிரும், அது திமிரும், சொல்லதை கேட்காது, ஏழை கூடமா பண்ணும், ஏழை கூடமா பண்ணும். இந்த காலை இருக்கு இல்லையா, தப்பா எடுத்துக்கிறாரு, சகோதரி ஒன்று இருக்கிறாங்க, புரியுதுக்காக நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த காளையை ரொம்ப இப்படி சொல்லி வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க ஊர்ல அது தெரியும், அதுக்குன்னே வச்சுக்கிறேன். எதுக்கானா அந்த மாதிரி. அப்ப அவர் ரொம்ப நியூசன்ஸா இருக்கிறாரு. அப்படின்னா என்னன்னா அவருக்கு கல்யாணம் முடிச்சுக்கலாம், அவருக்கு கல்யாணம் முடிச்சுக்கலாங்கிற முடிவுக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அவர் உண்மையான சாமியாரா இருந்தா அவரால் தொந்தரவு கிடையாது. இல்லாட்ட இப்ப சாமியார்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த எல்லா ஊர்லயும் நீங்க நிறைய கதை என்னது, அந்த கோயம்புத்தூர் ஒரு ஆள் இருக்கிறாரு, இங்க இருந்து போன ஆள் ஒரு 2 பேர் டம்னு வர மாட்டேங்குது. எல்லா சாமியார்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒழுங்கீரமாக நடப்பார்கள். அப்ப இதுதான் நடக்குது. அப்ப அவங்களுக்கு என்னன்னா அந்த ஆணை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா அவருக்கு நீங்க கல்யாணம் செஞ்சு வச்சா அவருங்கிற முடிவுக்கு வந்துருக்கீங்க. ஏன்னா இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம். ஆனா பெண்ணை நீங்க ஆதிக்கம் பண்ணலாம். அப்ப அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ரைட்டா? இதுதான் சர்ப்ளஸ் மேன் சர்ப்ளஸ் உமன். அப்ப இப்படி இருக்கிறதுனால ஒரு குழுவுல இருக்கிறவங்க இன்னும் ஒரு குழுவுக்கு மாற முடியாம போயிடுறாங்க. அந்த மாற முடியாம வேற ஒரு உறவோ வேற ஒரு குழுவோட உறவு வச்சுக்கிடக்கூடாது தடுக்கிற வழிமுறைகள் தான் இந்த சதி. என்போர்ஸ்டு விடோவோல், விதவைக்கு மறு திருமணம் கிடையாது, சின்ன வயசுலயே கிடையாது, சின்ன வயசுலயே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுறாங்க. அதுல என்ன கொடுமை அப்படின்னா, கதைகள் நிறைய சினிமா கதைகள் கூட வந்திருக்குது. அந்த சின்ன பொண்ணா இருக்கிறப்பே அதுக்கு பிக்ஸ் பண்ண அந்த ஆணை இறந்துட்டாரு அப்படின்னா அந்த பொண்ணு வயசுக்கு தகுதி வர்றதுக்குள்ளேயே அது விடும். அதுக்கு கல்யாணம் எதுக்குமே எனக்கு இந்த கொடுமை எங்க பாக்குறீங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்து மதத்திலே அது பின்னாடி அது மேட்ச் பண்றாரு. இந்து மதத்திலே அந்த ஜாதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சமூக கொடுமைகள் எல்லாம் அவர்கள் புனிதமாக போற்றுகிறார்கள், புனிதமாக போற்றுகிறார்கள். இந்த காதல் கோட்டைன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அது பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்போம். என்னன்னா பார்க்காமலே ஒருத்தர் அதான் உண்மையான லவ். நினைச்ச மாத்திரத்திலே நம்ம யாரையும் நினைக்காம அதுக்காக நினைச்சு ஒரே நேரத்துல புருஷன் செத்தோட பொண்டாட்டி செத்துட்டா பாருங்க, அதான் உண்மையான ஒரு அன்பு. இந்த மாதிரி கதைகள் எல்லாம் ஏன் ஜோடிச்சாங்க அப்படின்னா இவங்க பண்ற இந்த வக்கரம சமூக கொடுமைகளுக்கு மனித உரிமைகளுக்கு புறனான இந்த சாஸ்திரங்களை நியாயப்படுத்துவதற்காக இந்த புனித வேடங்கள் கட்டி அமைக்கப்படுகின்றன. இதுதான் அப்போ ஒரு அகமண முறை அதே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் இந்த 3 வழிமுறைகளை கையாளுகிறார்கள். அப்ப இந்த 3 வழிமுறைகளை கையாளுவதற்கான அந்த முறைதான் அகமண முறை. அப்ப ஜாதி என்னைக்கு தோணிச்சு அப்படின்னு சொல்றாருன்னா, என்று புறமண முறை மீது அகவுண முறை அதுக்கு மேல் எழுதப்பட்டதோ அதுதான் ஜாதியுடைய பிறந்த நாளாக குறிக்கப்படுகிறது. அப்ப ஜாதி எப்போ பிறந்துச்சு, புறமண மரபில் அகமண முறைக்கு என்னைக்கு மாறிச்சு இந்த சமுதாயம் அன்னைக்கு. அப்ப அந்த எண்ணகாம சகமண முறை தான் ஜாதி என்றும் சொல்லப்படுகிறது. இது பாபா சாஹிப் கொடுக்குற விளக்கம். இதுல டவுட் இருந்தா இன்டராக்ஷன் செஷன்ல நீங்க கேட்டுக்கலாம். இது லாஜிக்கலா கரெக்டா இருக்கும். ரைட்? இப்ப அப்ப ஜாதி என்பது என்ன என்றால் அகமண முறை. அகமண முறை என்று என்று சமூகத்திலே நிலைநிறுத்தப்பட்டதோ அன்று ஜாதி தோற்றுவிக்கப்பட்டது. இதுதான் கணக்கு. அப்ப இது எவ்வாறு இயங்குகிறது, இயக்கம் மெக்கானிசம் இல்லையா, மெக்கானிசம் தான் இந்த சதி, விடோவுட் அண்ட் கேர்ள் மேரேஜ். அப்ப இந்த ஒரு குழு இன்னொரு குழுவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மெக்கானிசம் இயக்கிற முறைதான் இந்த 3. இந்த 3 அப்போ இப்ப காஸ்ட் ஒரு கணக்கிட்டு வாங்க, உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஃபார்முலா. காஸ்ட்ங்கிறது என்னது, அகமண முறை. அகமண முறை
அகமண முறை எவ்வாறு அதை தக்க வைக்கப்படுகிறது? சதி, விதவை, அப்புறம் சிறுவர் கல்யாணம். ஐயா சன்னியாசி சர்ப்ளஸ் மேனுக்கு சன்னியாசம், அது 4வது. அது 4வது. அதுக்கப்புறம் அந்த ஆணை வந்து கம்பல்சரியா முனிவராக்கி விட்டுரு. ஆனா அது வந்து பாசிபிலிட்டி நிறைய இல்லை. இது 3 தான் வந்து சமூகத்திலே ஆதிக்கம் பெறுகிறது. ரைட்டா? 4 முறை 4ல 3 எஃபெக்டிவா இருக்கும். அப்போ அந்த சாமியாரா போறது ரொம்ப கம்மி. சாமியாரா போனாலும் உங்களோட ஒழுங்கினங்கள் நடக்குமே ஒழிய, ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு குழு இன்னொரு குழுக்குள்ள போகாது. இயங்குற முறை இந்த 3. இது புரிஞ்சு போச்சா? அப்ப ஏன் இந்த கேவலங்கள் மனித கொடூரங்கள் நடந்தது என்றால், ஜாதியை எந்த வகையிலும் அதை நீண்டு போக செய்யக்கூடாது, அது அழிஞ்சு விடக்கூடாது. இதுதான் இயக்க முறை. சரி, இது எப்படி டெவலப் ஆச்சு? இதான் ஜாதி தோற்றம். ஜாதி அகமுறை முறை என்று தோற்றுவிக்கப்பட்டதோ அதுதான் ஜாதியினுடைய தோற்றம். ரைட். அப்ப அது எவ்வாறு இயங்குகிறது என்றால், அந்த அகமண முறையை தக்க வைப்பதற்காக, அது உயிரோட்டமாக இருப்பதற்காக சதி, விதவை, சிறுவர் கல்யாணம் அப்படிங்கிற மெக்கானிசம் மூலமாக அது பாதுகாக்கப்படுகிறது. அப்ப இது எப்படி இயங்குது? அடுத்த கேள்வி, டெவலப்மெண்ட். இது எப்படி அபிவிருத்தி ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இந்த அகமண முறையை பிரேக் பண்ணிட்டோம்னு தான் சொன்னேன். இப்போ சதி ஒழியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? விதவை ஒழியணும், சின்ன பிள்ளைகள் கல்யாணம் கூடாது அப்படின்னா அகமண முறையை ஒழிக்கணும். அகமுறையை ஒழிச்சா ஜாதி ஒழியும். இதுக்கு ஆப்போசிட்ல வாங்க. ஜாதி ஒழியணும் அப்படின்னா புறமண முறை வரும். புறமண முறைன்னா என்னது? ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தோட சமூக தொடர்புகளை வச்சுக்கிறது. ரைட்டா? வேற ஒரு ஊரோட கல்யாணம் முடிக்கிறது. அப்படி முடிக்கிற பட்சத்துல இந்த பொண்ணை சகரிக்க வேண்டிய வேலை இல்லை. அது கண்டிப்பா விதவையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன பிள்ளைகளே கல்யாணம் முடிச்சு அந்த மேட்சிங் பிக்ஸ் பண்ண வேண்டியது. ரைட்டா? இதுதான் அகமண முறை, புறமண முறை என்பதாக பாபா சாஹிப் ஒரு குழு இப்படி வச்சுக்கிட்டு, அவரே இந்த ஏகுழு இப்படி இருக்குமானால் இந்த மாதிரி ஒரு மெத்தடா அவங்க ஃபாலோ பண்ணி அதை அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்போ நடைமுறைக்கு வர இது எப்படி டெவலப் ஆகுது? ஒண்ணுமே எப்படி டெவலப் ஆகுது? இப்போ அவன் முன்னாடி என்ன பண்ற, இப்போ பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போடுறோம்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப இடுப்புக்கு தான் பேண்ட் வரும். புரியுதுங்களா? நீங்க பனியன் உங்க சட்டை இன்சர்ட் பண்ணது வெளியே வந்துருச்சுன்னு பாக்குறது கன்றாவியா. அப்ப இப்ப என்ன ஸ்டைலு? இடுப்புக்கு கீழே உங்க பேண்ட் இருக்கும். சரியா? இது எப்படி வந்தது? இதுதான் ஸ்டைலுன்னு யாரோ ஒருவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதை பார்த்து எல்லாரும் காப்பி அடிக்கிறோம். முன்னாடி டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இங்க இருக்கிற முதியோர்கள் எல்லாம் டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு அடுத்த தலைமுறையினர் பெல்பாட்டம் போட்டு வருவார். அவர் என்ன பண்ணுவாரு? யானைக்கால் மாதிரி டைட்டா கீழே வந்து லூஸ் ஆகும். அது ஒரு ஸ்டைலா வந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்ட் ஃபிட்டிங்ல போட்டு இப்படி மாறி. அப்போ எது மாறுது அப்படின்னா இந்த காப்பி அடித்தல் மூலமாக மாறுகிறது. இப்ப இந்த ரஜினி அந்த காலத்துல கொஞ்சம் ரொம்ப பீக்கில் இருக்கிறப்ப என்ன பண்ணாரு? நீங்க ஸ்கூட்டர்ல உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்ப ஆளு என்ன பண்ணீங்கன்னா அந்த ஸ்கூட்டர் நிக்கிறப்ப அந்த கண்ணாடியை பார்த்து நீங்க பிடிப்பாரு. ஏன்னா ரஜினி அந்த மாதிரி படத்தை ஸ்டே பண்ணுவாரு. அப்போ காப்பி அடித்தல் மூலமாக இது அபிவிருத்தி ஆச்சு அப்படிங்கிறாரு. சொல்றது உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா, நாம என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்டைல அவள் வந்தாள், அவள் அப்படித்தான் இருப்பாள் அப்படின்னு நம்மளே ஆபீஸ்க்குள்ள போறவங்க பெருமையா பேசுறியாம்னா, நீங்க அவள் பேசுறது வந்து பிராமணர் பேசுறாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க பேசிட்டீங்கன்னா நீங்க பெரிய உயர்ந்தவர் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க. இந்த அப்போ காப்பி அடித்தல் அப்படின்னா இமிடேஷன். அதுக்கு பேர் என்னது? இமிடேஷன். அதான் காப்பி அடித்தல். அப்ப இமிடேஷன் ஒரு மாதிரி இன்னொரு நடந்துகிறது. தட் இஸ் கால்ட் இமிடேஷன். ரைட்? இந்த இமிடேஷன் தான் இந்த அகமண முறை என்பது அந்த மெக்கானிசத்தினால இயங்கி அது எல்லாருக்கும் பரவலாகும். எல்லாருக்கும் அதே மாதிரி ஒண்ணு போல ஃபாலோ பண்றீங்க. அப்ப இதுக்கு இமிடேஷன்ங்கிறதுக்கு என்ன சொல்றாரு? கேப்ரியல் டார்டி. கேப்ரியல், இது முக்கியம். அது ஒரு ஆங்கில ஒரு ஆய்வாளர் வச்சுக்கோங்க. கேப்ரியல் டார்டி.
இல்ல இல்ல ராணி தானே தாடி தான். சாதி இல்ல சரி சரி ஏதோ ரைட் ராணி ஓகே ஆமா இனிஷியல் பேரு கபிரியல் டாடி. அவர் வந்து அன்னைக்கு காப்பி அடிக்கல, ரொம்ப விஞ்ஞானபூர்வமா கண்டுபிடிச்சு எழுதுறாரு. அவர் என்ன தேதி வைக்கிறார் அப்படின்னா, இந்த இமிடேஷன் வந்து இப்போ நீங்க ஸ்டைலா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாரை ஃபாலோ பண்ணீங்க? எது உயர்ந்ததாக நினைக்கிறீர்களோ அந்த செயலை தான் ஃபாலோ பண்ணீங்க. இப்போ இன்சர்ட் பண்றது ரொம்ப ஸ்டைலா எல்லாரும் என்ன பண்றோம்? இன்சர்ட் பண்றோம். சரி, அந்த செயல் வேண்டாம் போறவங்க லூஸ் அவுட் பண்ணிடுவீங்க. அப்போ எப்போதுமே காப்பி அடித்தல் என்பது உயர்வானதை ஹையர் டு லோயர்ங்கிறார். உயர்வானதை கொஞ்சம் தரம் குறைஞ்சவங்க அதை ஃபாலோ பண்ணுது. அதுதான் காப்பி அடித்தல். யாரும் பிச்சைக்கார மாதிரி யாரும் பேச முடியலா? ரைட். அப்ப ரோட்ல ரொம்ப ஸ்டைலா எவன் பண்றாரோ அந்த மாதிரி தானே நம்ம காப்பி அடிக்கிறோம். பிச்சைக்காரன் ஒரு ஸ்டைல் தானே, அந்த மாதிரி நீங்க தெரியல. நான் அதை காப்பி அடிக்கணும்னு சொல்லலாம்ல, யாரும் சொல்றது இல்லை. ரைட்டு. நீங்க உயர்ந்தவளை காமிக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு உங்க குழுவில் ஒரு ஸ்லாங் இருக்கும். இப்போ மெட்ராஸ்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு ஸ்லாங் பேசுவீங்க. உங்க ஸ்லாங்க விட்டுட்டு நீங்க உயர் ஜாதியாக எதை நினைக்கிறீர்களோ அந்த ஸ்லாங்ல பேசுவீங்க. ஏன்னா உங்க ஜாதி தெரிஞ்சிடக்கூடாது, உங்க அடையாளம் போயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்லுவாங்க, அந்த படத்துல கூட எடுக்கிறப்ப அண்ணே அப்படிங்கிற ஸ்டைல மற்ற ஜாதிக்காரங்க அந்த ஒரு ஸ்லாங் வச்சிருக்காங்க இல்லையா, அதை பின்பற்றி தான் படம் எடுப்பான். தேவரை என்ன சொல்றாரு, அதுதான் உங்களுக்கு ஸ்லாங்கா வரும். நாடார் என்ன சொல்றாரு, அதுதான் உங்களுக்கு ஸ்லாங்கா வரும். கோயம்புத்தூர் பாசைனா என்ன சொல்றாரு, கவுண்டர் எந்த மாதிரி ஸ்லாங் பண்ணாரோ அதுதான் படம் எடுக்கிறான். ஒரு எஸ்சி என்ன மாதிரி பேசுறான், அது ஸ்லாங் வச்சு படம் எடுக்கிறாங்களா? இல்ல, ரொம்ப ரேரா இருக்கும். மெட்ராஸ் என்னது மெட்ராஸ் படம் ஒன்று வந்தது இல்லையா, அது அந்த மாதிரி ரைட். அது விதிவிலக்கு. பொதுவாக காப்பி அடித்தல் என்பது உயர்வானவரை செயலில் தான் லோயர்ல உள்ளவங்க போவாங்க. இது காப்பி அடித்தோட முதல் விதி. ரெண்டாவது விதியா என்ன சொல்றாருன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க நியரஸ்டா க்ளோஸ்ல அந்த டிஸ்டன்ஸாகவும் இருக்கலாம், சோசியல் இன்டர்கோர்ஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிராமணர் இருக்கிறார், பிராமணருக்கு செட்டியார் ரைட்டா, ஆசாரி, இவங்க பிராமணனுடைய அந்த பண்பாடுகளை பக்கத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே அடுத்துறாங்க. முதல்ல என்ன அது பிராமணன், இனி ஒண்ணு சத்திரியன், அதுக்கு வைசியன், சத்திரியன், அப்புறம் வைசியன், அதுக்கப்புறம் சூத்திரன். இதுதான் இந்து வர்ணாசிரமம் உழைப்பில் இந்த 4 பிரிவு தான். இந்த 4 பிரிவுகள் தான் இந்து மதத்தில் இருக்குது. வேற பிரிவுகள் கிடையாது. வர்ண கோட்பாடு இது. அப்படின்னா இன்னொரு கூட்டம் இருக்குது, எஸ்சின்னு சொல்றாங்களே, அவங்க இந்த 4 இதுக்குள்ள வரல. அது ஏன் வரல அப்படிங்கிறது இன்னைக்கு விவாதம் இல்லை. இந்த 4 குழுக்குள்ள இருக்கிறோம். இப்போ பிராமணனுடைய செயல பக்கத்தில் இருக்கிற சத்திரியன் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவரோட தூரத்தில் இருக்கிற இவரு இந்த படியை தாண்டி இந்த படி வர்றவரு இவரை விட கம்மியா இமிடேட் பண்ணுவாரு, கொஞ்சம் டிகிரி குறையும். அதுக்கப்புறம் இந்த சூத்திரம் தள்ளி இருக்கிறாரு. இந்த சூத்திரம் தள்ளி இருக்கிறாருன்னா இவர் இமிடேஷன் இன்னும் கொஞ்சம் குறையும். தட் இஸ் ப்ரோபன்சிட்டிம்பாங்க. ப்ரோபன்சிட்டி அப்படின்னா அந்த தன்மை, அந்த வீரியத்தன்மை. பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய காப்பி அடிப்பாங்க. கொஞ்சம் தூரம் அதிகமாக போக போக அது எல்லாத்தையும் அப்படியே காப்பி அடிக்க மாட்டேன், கொஞ்சம் ரேசியோ குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் காப்பி அடிக்கக்கூடிய முறை. அப்போ இது வந்து நடைமுறையில நீங்க பார்க்கலாம். நான் சொல்றது எல்லாமே நீங்க இனிமே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அர்த்தத்தோட பார்த்தீங்க. அப்ப செட்டியார ஆசாரியெல்லாம் வந்து கூணூல் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட பிராமணர்கள் என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கிறாங்களோ அதை கிட்டத்தட்ட 90% அதை திருப்தி பண்ண பார்ப்பாங்க. வைசியன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு 70-60% திருப்தி பண்ண பார்ப்பாரு. சூத்திரன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு 40 இல்ல 30 இல்ல 20 இப்படி பண்ணுவாங்க. ரைட்டா? அப்ப இதுதான் காப்பி அடித்தல் முறை. அப்போ க்ளோஸ் ரிலேஷனை பொறுத்து ரெண்டாவது அந்த எது ஹையரோ அதுல இருந்து தூரத்துல போக போக காப்பி அடித்தனுடைய அந்த இது வீரியம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ பாபா இப்ப அப்ளை பண்ணுங்க.
காப்பி அடிச்சதுனால ஜாதி வருது. இப்போ நீங்க இப்ப நம்ம எங்க நீங்க வரும் அப்ளை பண்ணுங்க. மெக்கானிசம் சொன்னேன் இல்லையா? பிராமணன் வந்து சரியா ஃபாலோ பண்றான், உடன்கட்டை ஏறுவான். விதவைக்கு வந்து மறு திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டான். குழந்தைகள் திருமணம் நடக்கும். அது இப்பயே நான் சிதம்பரத்துல பார்த்தேன், நீ உயிரோட்டமா இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. சரியா? அப்போ இந்த மூணையும் ஃபாலோ பண்றவன் பிராமணன். ரைட்டா? அப்போ இது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சத்திரிய வயசு க்ளோஸ்ல இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த சதியை விட்டுருவான். சதியை விட்டுருவான். அவன் வந்து விடோ விடுவான், சின்ன பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சதை பண்ணுவான். சரியா? சூத்திரன் என்ன பண்றான், இந்த சதியை செய்ய கேட்க மாட்டான், விடோவுடையும் பண்ண மாட்டான், இந்த சின்ன பிள்ளைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும். அப்ப பக்கத்துல க்ளோஸா இருக்கிறவங்க வேகமா காப்பி, ரொம்ப பர்சன்டேஜ் காப்பி ரொம்ப அதிகம், கொஞ்சம் அவனை விட டிஸ்டன்ஸ்ல பிராமணத்துக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க காப்பி அடிக்கிறது அந்த வீரியத்தன்மை குறையுது. கரெக்டா? இதுதான் இந்த காப்பி அடிக்கிறதுடைய லாவுல ஜெனரல் அந்த கேப்ரியல் டார்னி சொன்னதா அவர் பொறுத்துறாரு. யாரே பாபா சாஹிப் வந்து பேப்பர்ல இதெல்லாம் நீங்க போய் படிச்சாலும் புரியும், தமிழ படிச்சாலும் சரி, இங்கிலீஷ்ல படிச்சாலும் சரி. அப்போ இப்ப பாபா சாஹிப் கேள்வி, அப்ப இந்த ஜாதியை யாரும் உருவாக்கி இருக்கணும்? ஜாதி எப்ப தோற்றுவிக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஜாதியை யார் உருவாக்கியிருப்பா? இப்ப சொல்லுங்க. இந்த 3 முறைகளை, சதி, விடோவுட் அண்ட் கேர்ள்ஸ் மேரேஜ், இந்த 3ஐயும் யாரு உறுதியா ஃபாலோ பண்றாங்க, முழுமையா ஃபாலோ பண்றாங்க? அப்போ அவங்க தான் வந்து இதை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க ஏற்படுத்தப்பட்டதை அவங்களே நீந்து போக செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க தான் இந்த ஜாதியை உருவாக்கணும். அப்ப யாரு ஜாதியை உருவாக்குனது? பிராமணர்கள். அப்போ அது பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் திருப்தி பண்றாங்க. தூரத்தில் இருக்கிற சூத்திரன் வந்து அதை அந்த சின்ன பிள்ளை கல்யாணத்தோடையும் இல்லாட்டி நம்மகிட்ட எல்லாம் நீங்க உன்னிப்பா பாத்தீங்கன்னா சூத்திரர்கிட்ட நம்ம ஷெட்யூல் என்னத்தை நான் டச் பண்ணல. அப்ப சூத்திரர்களை பாத்தீங்கன்னா இவங்க ஜாதிக்குள்ள இந்த 4 வர்ணம் தான். அப்ப அவங்கள பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா அந்த விதைகளுக்கு ரீமேரேஜ் நடக்கும். சரி, அவங்க பண்றதே கிடையாது. அப்ப இந்த பிராமணர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு விதவையானவள் ஆகிவிட்டாள்னா அவளுக்கு மொட்டை போட்டு அவளை தலைய என்னது அந்த முக்காடு போட்டுட்டு ஓடுவாங்க. நல்லது கெட்டது எதிலுமே கலந்துக்கிட வைக்கணும். ஏன்னா அவளை ஒரு கர்சல் லேடி விடும், அதுக்காக கதைகள் சொல்லுவாங்க. அதை தாண்டி அவங்க போனாங்கன்னா அந்த சமூகத்துல மதிக்க மாட்டாங்க. ஆக புடுங்கி அந்த விதைவுகள் சாக வேண்டியதுதான். இதுதான் நிலவரம். இன்னைக்கு இப்பயும் நீங்க பாப்பீங்க, இது சொல்றதெல்லாம் பாபா சாஹிப் ஏதோ புரியாத விஷயத்த சொல்லிட்டாருங்க. விட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வரும். சரியா? அப்போ இந்த ஜாதியை யாரை ஏற்படுத்திருக்கிறார்கள் என்றால் பிராமணர்கள் ஏற்படுத்திருக்கணும். 2வது இது ஒரு காரணம். இந்த 3 கஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபாலோ பண்ணாங்க. இன்னொரு இது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 4 வர்ணத்துல ஹையஸ்டா என்ஜாய் பண்ண பிரிவிலேஜ் யாரு? பிராமணர். ஏன்னா பிராமணங்கிறவன் யாரு? பூலோக கடவுளர், அவன் ஒரு செமிகாட். 2வது நம்ம உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன், பாப்பானே திட்டிக்கிட்டு இருப்போம். ஆனா பிராமணனை வீட்டுக்குள்ள புகுத்து மரியாதை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க சொல்றோம். இப்ப முதல்வர் பண்ணாரா இல்லையா? பேஸ்புக் சோசியல் மீடியாவில் வந்ததா இல்லையா? இவர் வந்து நான் பெரியார் பரம்பரை அது இதுன்னு பேசிக்கிட்டாங்க. இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? அது உண்மை என்றால், அந்த மீடியாவில் வந்தது உண்மை என்றால் அந்த பிராமணனை கூட்டு தான் அவங்கள ஆசீர்வாதம் பண்ண சொல்றாரு. ரைட்டு. அதிகம் புரிய நம்ம சோனியா காந்தி இருக்காங்க பாருங்க, அவங்க யாரு? கம்ப்ளீட்டா ஒரு ஃபாரின் லேடி, கிறிஸ்டியன் லேடி. அது என்ன பண்ணுது? அந்த ரேபரேலி தொகுதியில வாக்காளரா பதிவு பண்ணணும்னா அங்க பிராமணனை கூட்டு வேள்வி வளர்த்து அதுல அவங்க ஆசீர்வாதம் பெற்று போய் மனு தாக்கல் செய்யறாங்க எம்பிக்கு. அப்ப எதுக்காக? அப்ப பிராமணர்கள் வந்து கடவுள், அவங்கதான் பூலோக கடவுளர். அது ஆனால்தான் அவங்கள கூட்டு நம்ம திட்டிக்கிட்டே இருந்தா கூட அவங்ககிட்ட போய் டைம் கேட்கிறோம். அவங்க வந்து கல்யாணம் நடத்தணும்னு சொல்றோம். எஸ்சி மக்கள் கூட முன்னாடி அவனை கூட்டு நடத்துறது பெருமையா நினைக்கல. இப்ப என்ன பண்றாங்க? அவங்களும் அவனை கூட்டு பண்றாங்க. இப்ப இவனுக்கு வந்து காசு கிடைக்கணும். அதனால பிராமணன் என்ன பண்றான்? அவனுடைய மனு தர்ம சட்டங்களை எல்லாம் கலாசிட்டு எனக்கு காசு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கும் கல்யாணம் நடத்தி முடிச்சு சொல்றான்.
பண்றோம். அந்த காலத்துல அப்படி இல்லை. அந்த காலத்துல பண்ண முடியாது. அது வேற, இப்ப வேற. அதுக்காக மாறிடுச்சா அப்படின்னா மாறல. அதுக்காக மாறிடுச்சானா ஜாதியை மாத்தணும்னு நினைச்சிட்டாங்களா? அவங்களுடைய விதிமுறைகளை அவங்க தளர்த்தி கொண்டாலும் கூட அந்த ஜாதிய முறையை அவங்க கைவிடுற மாதிரி கிடையாது. அது கைவிடலைங்கிறது எப்படி தெரியுது? கோகுல்ராஜ். கோகுல்ராஜ் எங்க? திருச்செங்கோடு. அப்ப அதோட அந்த வைஷ்ணவி ஏன் இது அப்படின்னா, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் முடிக்கிறது முறையை தகர்க்கின்ற செயல். அகமண முறையை தகர்க்கின்ற செயல். அதனால என்ன பண்றான்? கொலை பண்ணு. ஏன் அப்படின்னா அகமண முறை அப்படியே இருக்கணும். அதை மீறினீங்களா அவனை கொலை பண்ணிடும். அப்ப இது சர்வசாதாரணமா இந்தியா முழுவதும் நடக்குது. சரி, ஜாதியில ஒவ்வொரு ஜாதியும் இன்ன தொழில் தான் செய்யணும், இப்படித்தான் ட்ரெஸ் கொடுக்கணும், இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு நீங்க வால்யூம் 5ல பாபா சாஹிப் எழுதுனா பாத்தீங்கன்னா, ஒருவர் பிராமணர் கிடையாது. அவரு ஒரு ஜாதி பேரு, அதை நம்ம அந்த நேரம் வர்றப்ப சொல்லலாம். அவர் இந்த பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேட்டி இருக்கு இல்லையா, நடுவில் எடுத்துட்டு கட்டுவாங்க பஞ்சகட்சம். அந்த செய்யலாமா? அந்த செயல அந்த பிராமணர்ல இன்னொரு கம்யூனிட்டி பண்ணிச்சு. அத அங்க இருக்கிற பிராமணர்கள், மகாராஷ்டிரா பிராமணர்கள் அத அரசன் வரைக்கும் கொண்டு போய் இப்படி மற்ற ஜாதிக்காரன் என்ன மாதிரி பண்ணக்கூடாது, இமிடேஷனுக்கு இது ஒரு உதாரணம்.